இன்றைக்கு இருக்கிற பெண் என்னன்னா, இந்த தாமச குணத்தினால ஆட்பட்டு இருக்கின்றார். அதை சொல்வதற்காக இங்க வர இன்னும் ஒரு செய்தியும் இருக்கு. இதுல எங்க ஆச்சாரியனை கொண்டு வந்து சேர்க்கிறா அப்படின்னா, இன்றைய காலத்திற்கு இது ரொம்ப தேவையான செய்தி. பல இடத்துல பலர் தன்னையே ப்ரொக்ளைம்டு ஆச்சாரியன், யாரை பார்த்தாலும் ஜெகத்குரு, ஜெகத் ஆச்சாரியன்லாம் போட்டுக்கிறாங்க. அவர்கள்ட்ட போய் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதை தெரிஞ்சுக்க கூடாதோ அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த எருமை மாடு மாதிரி அந்த நுனிப்புள்ள இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்ட்ட போய் நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு வந்துடக்கூடாது. முற்றும் கற்று நன்கு தெளிந்த ஆச்சாரியர்களிடம் போய் நம்ம ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க தாமச குணத்திற்கு உரிய எருமை மாட்டையும் அது எப்படி புல்லை அறகுறையா மேயுமோ அதற்கு உதாரணமாக இங்க கொண்டு வந்து இன்றைய பாசுரத்துல சொல்லுகின்றார். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவார் போகின்றாரை போகாமல் காத்துன்னை பூவான் வந்து நின்றோம் போதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் புலந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் தருளேலோர் பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நாள் நாம் 8வது பாசுரத்தை பார்க்கிறோம். அடுத்தது நாயக பெண் பிள்ளை. இன்னைக்கு கூப்பிடக்கூடிய அந்த தோழிக்கு ஒரு அழகான பெயரிட்டு இருக்கா ஆண்டாள், கோதுகலமுடைய பாவாய். அதாவது நமக்கெல்லாம் இறைவனை பிடிக்கும், ஆனா இறைவனுக்கு பிடித்தமானவர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்களே. எனக்கு ஐஜிய தெரியும் அப்படின்னு சொல்லலாம், ஆனா ஐஜிக்கு நம்மள தெரியணும்ல. அப்படி அந்த பெண்களுடைய ஆயர்குல கூட்டத்துல வந்த உடனே எங்க அவ வரலையான்னு கண்ணனே கேட்கக்கூடிய அந்த ஒரு தோழியாக இருக்கின்றால். இன்னைக்கு இன்னும் ஒரு இயற்கை காட்சியை சொல்கின்றார். முன்னெல்லாம் 2 பறவைகளை எல்லாம் பேசும்பொழுது வானம் இருட்டாக இருந்தது. எப்போது நம்ம பார்ப்போம், சன்செட் பார்க்க போறோம், சன்ரைஸ் பார்க்க போறோம்லாம் போகும்போது சன்ரைஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் வரும். அப்ப சூரியன் உதித்திருக்காது, ஆனால் அந்த வெளிச்சம் வந்திருக்கும். அதுதான் கிராமங்கள்லாம் நாங்கள் சொல்லுவோம் கீழ்வானம் வெளுத்துருச்சு அப்படின்னு சொல்கின்ற வழக்கம். அந்த கீழ்வானம் வெளுக்கின்ற நேரம் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல மாட்டெல்லாம் கலப்பி சிறுவீடு மேய்தல், பெருவீடு மேய்தல்னு சொல்லுவோம். அதாவது சிறுவீடு மேய்தல்னா என்னன்னா, பால் கறப்பதற்கு முன்னால் தன்னுடைய வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய, இப்ப இந்த எருமை மாட்டை அதுக்கு உதாரணமா சொல்றேன். என்ன அப்படின்னா, எருமை மாடு தாமச குணத்துக்கு உதாரணம். இந்த சிறுவீடு மெய்வான் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை எங்க பார்க்கணும்னா, திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்திலேருந்து பார்க்கணும். எருமைக்கு என்ன ஒரு குணம் இருக்குன்னா, காலம்புற போய் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லு பச்சை பசேர்னு இருக்கும். அங்க மேல பனித்துளி சேர்ந்து இருக்கும். இந்த மாடு என்ன பண்ணும், எருமை மாடு போய் மேலே இருக்கிற புல்லை மேய்ஞ்சிட்டு வந்துடும், கீழே இருக்கிற அடி புல்ல மேயாது. அதுதான் எருமை மாடு. ஏன்னா அது தாமச குணம் உள்ளது, கொஞ்சம் சோம்பேறி. இன்றைக்கு இருக்கிற பெண் என்னன்னா, இந்த தாமச குணத்தினால ஆட்பட்டு இருக்கின்றார். அதை சொல்வதற்காக இங்க வர இன்னும் ஒரு செய்தியும் இருக்கு. இதுல எங்க ஆச்சாரியனை கொண்டு வந்து சேர்க்கிறா அப்படின்னா, இன்றைய காலத்திற்கு இது ரொம்ப தேவையான செய்தி. பல இடத்துல பலர் தன்னையே ப்ரொக்ளைம்டு ஆச்சாரியன், யாரை பார்த்தாலும் ஜெகத்குரு, ஜெகத் ஆச்சாரியன்லாம் போட்டுக்கிறாங்க. அவர்கள்ட்ட போய் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதை தெரிஞ்சுக்க கூடாதோ அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த எருமை மாடு மாதிரி அந்த நுனிப்புள்ள இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்ட்ட போய் நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு வந்துடக்கூடாது. முற்றும் கற்று நன்கு தெளிந்த ஆச்சாரியர்களிடம் போய் நம்ம ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க தாமச குணத்திற்கு உரிய எருமை மாட்டையும் அது எப்படி புல்லை அறகுறையா மேயுமோ அதற்கு உதாரணமாக இங்க கொண்டு வந்து இன்றைய பாசுரத்துல சொல்லுகின்றார். மற்ற பிள்ளைகளோடு அவங்களெல்லாம் கூட்ட அழைச்சிட்டு வருது, மாடே வந்துருச்சு, மாடு மேய போயிடுச்சு. மற்ற குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து விட்டால்
நாங்க என்ன செய்யறோம்னா நாங்களும் போகணும் கோவிலுக்கு. நீதான் என்ன செய்யணும் முதல்ல, ஏன்னா இறைவனுக்கே உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்ப முதல்ல நீதான் எங்களை அழைச்சிருக்கணும். நாங்க உன்னை அழைக்கிறோம், இருந்தாலும் நீ இன்னும் எழுந்து நாங்க போகாம உன்னை அழைக்கின்றோம். கோதுகாலனுடைய பாவாய் நீங்க சொன்னாமல, ஏன்னா கேசவனுக்கே உன்னைத்தான் பிடிக்கும், அதனால நீ வரணும், வா எழுந்திரா. எதற்கு? பாடி பறைகுண்டு அவனுடைய புகழினை நம்ம பாடி மற்றவருக்கும் சொல்லணும். தேவாதி தேவனை. யார் தேவாதி தேவன் அப்படின்னா, கஜேந்திர மோட்சத்தை இந்த பாசுரத்துல சிந்திக்கிறதுக்காக வைத்த பாசுரம். அவனுடைய மற்ற விருத்தாந்தங்கள்லாம் சொல்லிட்டா, ஆனால் கஜேந்திர மோட்சத்தை இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வைத்தால். கஜேந்திரன் என்ன செய்ததாம்? தினமும் ஒரு பூவெடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும். அதுதான் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் அப்படிங்கிறது. போய் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு நாள் முதலை வாயில அகப்பட்டு கொண்டு விட்டது. முதலை வாயில அகப்பட்ட உடனே அது போராடி பார்த்தது. நம்ம போலதான், எதுவாக இருந்தாலும் என்னோட முயற்சியில செய்ய முடியும்னு நம்ம பலதை செய்வோம். முடியாதப்பதான் கோவிலுக்கு போய் நிற்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு ஒரு குரல் கொடுத்தது. அது இந்திரலோகத்துக்கு போகின்றது. இந்திராதி தேவர்கள் ஆதி மூலமேன்னு சொல்லிடுது, நான் இல்லை. அடுத்தது கைலாயத்துக்கு போகின்றது. பரமேஸ்வரன், இது எனக்கான குரல் அல்ல. அடுத்து பிரம்மலோகத்திற்கு போகும்பொழுது பிரம்மா, இது எனக்கான குரல் அல்லன்னு எல்லாரும் ஒதுங்கிடுறாங்க. அப்ப வைகுண்டத்திற்கு இந்த குரல் எட்டிய உடனே, ஆகா என்னுடைய பக்தன் என்னை அழைக்கின்றான்னு எந்த வேலை செஞ்சிருந்தானோ அப்படியே விட்ட பகவான். கருடனை கூப்பிட நேரம் இல்லை, தோல்ல போட்ட துண்டை எடுக்க நேரம் இல்லை, கையில சக்கராயுதத்தை எடுக்க நேரம் இல்லை. பகவான் வேகமா ஓடி வரான். பின்னாடி கருடனும் சக்கராயுதமும் சேர்ந்து கொண்டு அந்த கஜேந்திரனுக்கான மோட்சத்தை கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாசுரம் இன்றைய தேவம். அதனாலதான் அவன் தேவாதி தேவன். ஆமா, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியவன். கம்சன், சாணூரன் உள்ளிட்ட மல்லர்களை எல்லாம் அவன் வெற்றி கொண்டவன். பேர்பட்டவன் தேவாதி தேவன், வெற்றிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன். நாமத்துல சூரத் சூரத் ஜனேஸ்வரனா அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய நாமத்தை நாம போய் பாடி பறை கொள்ள வேண்டும். ஏந்துக்கோ. ஏன் நீ எழுந்துக்கணும்னா, உன்னதான் இறைவனுக்கே பிடிக்கும். ஆக நாங்க போய் இறைவனை வணங்கணும்னாலும் நீ எங்களுடைய குழுவில சேரணும் அப்படின்னு அழைக்கக்கூடிய பாசுரமா அமைஞ்சிருக்கு. அடுத்து எப்பேற்பட்ட தோழியை எழுப்ப போறா அப்படிங்கறத அடுத்த நாள் பாசுரத்துல சந்திப்போம். நன்றி.